மாவட்ட செயலாளர் குழு கூட்டமும் நடைபெற்றது. தேர்தல் குறித்து மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பொதுக்குழு வழங்கிய அதிகாரத்தின்படி தேர்தலில் இந்த வரக்கூடிய தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து மருத்துவர் ஐயா அவர்கள் முறையான அறிவிப்பை உங்களுக்கு வெளியிடுவார். உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லி விரைவில் வருது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லி வந்துடும். ஐயா சொன்ன உடனே அடுத்தது நாள் அதாவது நம்ம கட்சி கட்டுப்பாடு ரொம்ப முக்கியமானது. ஐயா அவர்கள் வெளியிட்ட பிறகுதான் ஒரு தொண்டனாக அதனுடைய கருத்துக்களை நம்ம வெளியிட முடியும். நல்ல முடிவு வரும். தேச நலன் கருதியும், நாட்டு நலன் கருதியும், தமிழக மக்கள் நலன் கருதியும், பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுடைய நலன் கருதியும் ஐயா அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஒரு சிறந்த முடிவாக. இல்லை, தேச நலன் போது தேசிய கட்சியாக தானே இருக்கணும். ஒரு நிமிஷம். அதாவது இது நாடாளுமன்ற தேர்தல் என்பதனால் அது இது ஒரு மாநில தேர்தலாக இருந்தால் அதை சொல்லப்பட்டேன். நன்றி. தேச நலன்றது பாமக யாருடன் அப்படின்ற கேள்விக்கு இன்னும் சற்று நேரத்தில் விடை கிடைக்க இருக்கிறது. இன்று காலையிலெல்லாம் அதிமுக பக்கம் செல்கிறது பாமகன்னு வந்த பேச்சுக்கள் ஒரு புறம், இன்னொரு பக்கம் பாஜக பக்கம்தான் பாமக என்று முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல். இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நடக்க இருக்கிறது. பாமக நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடந்தது. சற்று முன்பு நிறைவடைந்த இந்த கூட்டத்தில் பாஜக பக்கம் செல்வதற்காக பாஜகவோடு கூட்டணி அமைத்து இந்த மக்களவைத் தேர்தலை சந்திப்பதற்கு பாமக முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. செய்தியாளர் கோபிநாத் கூடுதல் விவரத்துடன் இணைகிறார். கோபிநாத், காலையில் அதிமுகவோடு செல்வாங்கன்னு சொல்லப்பட்டது. இந்த கூட்டத்தில் பாஜக பக்கம் தான் போகணும்னு ஒருமித்த முடிவு எடுக்கப்பட்டதா? விவரம் என்ன? கடந்த ஒரு வார காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியோட மக்களவை தேர்தல் கூட்டணி யார் கூட ஒரு பக்கம் அதிமுக தொடர்ந்து பேச்சுவார்த்தை, பாஜகவும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை, அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து அன்புமணி ராமதாசுடன் இங்கே தைலாபுரம் தோட்டத்துல ஒரு பக்கம் இவங்க ஆலோசனை பண்ணாங்க. நேற்று இரவு வரை அதிமுகவுடனான கூட்டணி உறுதி செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாச்சு. இன்று காலை அது அப்படியே திருப்பி போடப்பட்டதாக நமக்கு கிடைச்ச தகவல். இன்று மாலை 4 மணிக்கு பாமகவின் தலைமை நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. மொத்தம் 19 பேர் கலந்துட்டாங்க. இந்த கூட்டத்தில் தேசிய நலன் கருதி தாங்கள் தேசிய கட்சியான பாஜகவுடன் போட்டி போடுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக இங்கு வந்திருக்கிற 19 உறுப்பினர்கள் டாக்டர் ராமதாஸ் உட்பட அத்தனை பேருமே அவங்க கலந்து ஆலோசித்தா நமக்கு தகவல் வெளியாச்சு. இதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலர்கள் கூட்டம் வடக்கு மாவட்டத்தில் மட்டும் கலந்துட்டாங்க. சுமார் 100 பேர் மாவட்ட செயலர்கள், மாவட்ட தலைவர் அவங்க எல்லாமே கலந்துட்டாங்க. அவங்களும் தங்களோட விருப்பம் பார்த்தீங்கன்னா தேசிய கட்சியோட சேர்ந்து கூட்டணி கலந்துக்கிட்டு அவங்க கூட கூட்டணி வச்சு இந்த தேர்தல் சந்திக்கணும்னு சொல்லி கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாச்சு. நம்மளுடைய மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர் அத்தனை பேர் வெளியே வந்தாங்க. இவங்களோட ஒட்டுமொத்தமான கருத்து, தாங்கள் தெரிவித்த கருத்து தேசிய கூட்டணி, அதை பத்தினா பாஜகவுடன் கூட்டணி அமைச்சு இந்த தேர்தல் சந்திக்கிறதுக்கு தங்களுக்கு விருப்பம் என அவங்க தகவல் தெரிவித்ததாகவும் நமக்கு கிடைச்ச தகவலை பார்த்தோம். 99% இந்த நேரம் வரை பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவுடன் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கான இந்த முடிவு தற்போது எட்டப்பட்டதாக நமக்கு கிடைச்ச தகவலை பார்த்துக்கிறோம். அநேகமாக இன்று இரவு அல்லது நாளை காலை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பிலிருந்து வெளியாகும் என நம்ம எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இணைப்பில் இருங்க கோபிநாத். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போதுன்றதான் கேள்வியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய செய்தியாளர் ராஜா அவர்கள் தலைமை செய்தியாளர் இணைந்திருக்கிறார். ராஜா, வணக்கம். அதிமுக பக்கமும் பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க பாமக. இன்று காலையில் கூட அதிமுக பக்கம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னுலாம் பேசப்பட்டது. இப்போது நிலவரம் என்ன? அதிமுக பக்கம் அவர்கள் இல்லை அப்படின்றது உறுதியாகிவிட்டதா? அதிமுக பாமக கூட்டணி என்பது தற்பொழுது ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் கடந்த 10 நாட்களாக நடத்தி வந்த அந்த பேச்சுவார்த்தையில் அதிமுக பாமக இடையே நடத்தி வந்த அந்த பேச்சுவார்த்தை என்பது எந்தவித பலனையும் கொடுக்கவில்லை என்றுதான் சொல்லலாம். ஏனென்றால் தொடர்ந்து 2 முறை அந்த பகுதியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு சி வி சண்முகம் 2 முறை பேசினார். தைலாபுர தோட்டத்தில் கூட திரு ராமதாஸை சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். இருந்த போதிலும் இந்த கூட்டணியில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. கடந்த 3 நாட்களாக பாமகவுடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. இதை நாம் இன்று காலையே நமது தந்தி தொலைக்காட்சியில் பதிவு செய்தோம். ஏனென்றால் யூகங்கள் அடிப்படையில் பாமக அதிமுக கூட்டணி உறுதியாகிவிட்டது, நாளை கையெழுத்து என்று பல்வேறு தகவல்கள் இருந்தாலும் நாம் தான் அதை உறுதி செய்தோம். ஏனென்றால்
நம்ம தஞ்சை காலையில் நாம் பேசும்பொழுது அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளிடம் பேசும்பொழுது பாமக அதிமுக கூட்டணி என்பது உறுதியாகவில்லை இல்லை என்றுதான் தெரிவித்தார்கள். இந்நிலையில் நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி சேலம் வருகை தர உள்ளதை முன்னிட்டு அந்த கூட்டத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதே மேடையில் கட்சியினுடைய பாமகனுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் நாளை பிரதமருடன் அந்த மேடையில் கைகோப்பார்கள் என்ற அந்த செய்தி கூட நமக்கு கிடைத்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தற்பொழுது தைலாபுர தோட்டத்தில் இந்த கூட்டம் முடிந்துள்ளது. அனைத்து அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் தேசிய கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 99% பாமக அதாவது பாஜக கூட்டணி என்பது இறுதியாகி உள்ளது. அதுதான் தற்போது தெரிகிறது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது இன்னும் ஒரு சில நிமிடங்களில் வரும். ஆகையால் அதிமுகவுடன் கடந்த 3 நாட்களாக பாமக எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை, அதிமுகவும் நடத்தவில்லை. நேற்று கூட அக்கட்சியினுடைய எம்எல்ஏ திரு அருள் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து என்பது தனிப்பட்ட முறையிலான சந்திப்பு என்றுதான் கூறப்பட்டது. ஆகையால் இந்த கூட்டணி என்பது கடந்த 3 நாட்களுக்கு முன்பே முடிவுக்கு வந்து விட்டதாக அதிமுகவினுடைய இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது முடிவுக்கு வந்து விட்டதாக அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் காலையில் நமக்கு தெரிவித்தனர். அந்த அடிப்படையில் தான் இன்று காலையிலேயே நம்ம செய்தி வெளியிட்டிருந்தோம். அதாவது அதிமுக அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி என்பது கிடையாது, பாஜகவுடன் பாமக கூட்டணிக்கு செல்கிறது என்று செய்தி வெளியிட்டிருந்தோம். அந்த தற்பொழுதும் அதை உறுதிப்படுத்தும் விதமாக நமது விழுப்புரம் செய்தியாளரும் அதை உறுதி செய்துள்ளார். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அறிவிப்புகள் வெளியாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.